மதிய ஆயுதம் சேனல் மூலம் அன்பு நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இது விற்பனை ரகசியங்கள் பகுதி 7, சேல் சீக்ரெட் பார்ட் 7. விற்பனை ரகசிய பகுதியில நம்ம பல்வேறு விஷயங்களை பார்த்துட்டு வரோம். இந்த பகுதியில ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு நான் பகிர்ந்தளிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். விற்பனை என்பது ப்ராஸ்பெக்ட பொறுத்து இருக்கா, நம்மள பொறுத்து இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னு வைங்க. இதுக்கு பதில் கண்டிப்பா நான் சொல்லுவேன். ப்ராஸ்பெக்டை விட நம்மள பொறுத்து தான் ஒரு விற்பனை என்பது அமையுது நண்பர்களே. நமது ஆட்டிடியூடு தான் விற்பனையை தீர்மானிக்குது. நம்ம எந்த மென்டாலிட்டியில ப்ராஸ்பெக்ட அணுகுறோம் அப்படிங்கிறதா விற்பனையை தீர்மானிக்குது அப்படின்னு நான் அழுத்தி ஆழமா சொல்லுவேன். இதை உங்களுக்கு விளக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு கதையை சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. விற்பனை உடைய ரகசியம் என்பது நம்ம எந்த மென்டாலிட்டியில நம்ம ப்ராஸ்பெக்ட அணுகுறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்கு அப்படிங்கிறது. அது என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இந்திய இளைஞன் கன்னடாவுல வான்கோ நகர்ல ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அந்த சூப்பர் மார்க்கெட்ல குண்டூசில இருந்து விமானம் வரைக்கும் அங்க கிடைக்குங்க. அவ்வளவு பெரிய சூப்பர் மார்க்கெட், அனைத்து பொருளும் கிடைக்கும். அங்க போய் அந்த சூப்பர் மார்க்கெட்டோடைய முதலாளியை போய் அந்த இளைஞன் பார்த்து, சார் எனக்கு விற்பனை பிரிவுல எனக்கு ஒரு வேலை கொடுங்க. நான் இந்தியாவுல ஏற்கனவே நான் விற்பனையில எனக்கு இந்த துறையில எனக்கு அனுபவம் இருக்கு. என்னால சிறப்பா செயல்பட முடியும். ஏதாவது பணி இருந்தா கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறான். முதலாளியும் அவனுக்கு விற்பனை பிரிவுல அவருக்கு ஒரு வேலை கொடுக்கிறாரு. சேல்ஸ்மேன் வேலை கொடுக்கிறாரு. முத நாள் பாத்தீங்கன்னா கடுமையான வேலை அந்த இளைஞன் செய்யறான். அன்னைக்கு ஃபுல்லா முடியுது. பொழுது முடிஞ்ச உடனே முதலாளி கூப்பிடுறாரு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு நீ சேல்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் ஒரே ஒரு சேல்ஸ் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இவ்வளவு பெரிய சூப்பர் மார்க்கெட்ல ஒரே ஒருத்தட்ட தான் நீ இது வரைக்கும் விற்பனை பண்ணிய இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா? இங்க மினிமம் ஒவ்வொரு சேல்ஸ்மேனும் 20 பேர்கிட்டையாவது விற்பனை செய்யணுங்கிறதான் விதி. சீக்கிரம் நீ பிக்கப் பண்ணிக்க, இல்லைன்னா ரொம்ப சிக்கல். உன்னை நானு வேலையை விட்டு அனுப்பிச்சிருவேன். சரி, அப்படி ஒரு விற்பனை பண்ணியே எத்தனை ரூபாய்க்கு விற்பனை பண்ண அப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்கிறாரு. அதுக்கு அந்த இளைஞன் சொல்றான், 9,33,085 பவுண்டு நான் விற்பனை செஞ்சேன்னு சொல்றான். முதலாளி மறந்து போயிட்டாரு. என்ன ஒரு விற்பனையில 9,33,085 பவுண்டு விற்பனை பண்ணியா? அப்படி என்ன விற்பனை பண்ண? நான் மீன் பிடிக்கிற தூண்டிலு, அந்த தூண்டில இருக்கக்கூடிய அந்த முள்ளு, அது சம்பந்தப்பட்ட சில பொருள்கள் அதெல்லாம் வித்தேன். அது இவ்வளவு விலை வராதே. அதுக்கப்புறம் மீன் பிடிப்பதற்கு கொஞ்சம் கடல்ல போகணும் அப்படின்னா நீளமான படகு வேணும் அப்படின்னு சொல்லி 20 அடி நீளமுள்ள படகை வித்தேன். நம்மளுடைய படகு டிபார்ட்மெண்ட்டை கூட்டிட்டு போய் அந்த ஒரு படகை வித்தேன். இவ்வளவு நீளமான படகை கொண்டு போறதுக்கு உங்ககிட்ட வண்டி இருக்கா? கார் இருக்கா? அப்ப கார் டிபார்ட்மெண்ட் கூட்டிட்டு போய் மிக நீளமான 4x4 டீலக்ஸ் பிளஷர் வோல்க்ஸ்வேகன் காரையும் வித்தேன். அப்படி நீங்க மீன் பிடிக்கும் போது ரிலாக்ஸா நீங்க ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இடம் வேணும். அப்ப நீங்க அதுக்கு நீங்க டென்ட் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி டென்ட் அமைப்பதற்கு தேவையான பொருட்களையும் வித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். முதலாளி இவ்வளவு பொருளையும் வாங்கவா ஒருத்தர் வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு இந்த இளைஞன் சொல்றான், இல்ல முதலாளி, அவரு தலைவலிக்குது, தலைவலி மாத்திரை வாங்கலான்னு வந்தேன்னு என்கிட்ட சொன்னாரு. நான் தான் என்ன சொன்னேன்னா, தலைவலிக்கு நீங்க மாத்திரையை போடுறதை விட தலைவலிக்கு என்ன மூல காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான். நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா மைண்ட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தலைவலி பிரச்சனையே இல்லாம போயிடும். அப்ப நீங்க அதுக்கு மீன் பிடிப்பது என்பதை ஒரு பொழுதுபோக்கா கொண்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் காணா போயிடும். அதுல இருந்து நீங்க இந்த பிரச்சனையில இருந்து விடுபடலாம்னு சொல்லிதான் நான் இவ்வளவு பொருளையும் வித்தேன் அப்படின்னு சொன்னோன்னே
முதலாளி, ஆமா நீ இந்தியால எங்கேயோ விற்பனை பிரிவுல வேலை பார்த்தேன்னு சொன்னியே, என்ன வேலை பார்த்த அப்படின்னு கேட்கும்போது அந்த இளைஞன் பதில் சொன்னானா, நான் எல்ஐசில முகவரா பணியாற்றினேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவையா ஒரு கதையை நான் படிப்பது உண்டு. என்ன சார் விற்பனை ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவை கதையை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கிறது என் காதுல விழுகுது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நண்பர்களே. அந்த இளைஞன் பண்ண ஒரு மெத்தடு நம்ம ஃபீல்ட்ல நீங்க எப்பாவது செயல்படுத்தி பார்த்திருக்கீங்களா? நான் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது. இதே போல நான் ஒரு விற்பனையை முடிச்சேன். ஒரு விற்பனை இல்ல, பல விற்பனை இந்த மாரி பண்ணியிருக்கேன். அதுல எனக்கு நெஞ்சை தொட்ட ஒரு விற்பனைய சொல்றேன். முகவர் ஒருத்தரு என்னைய ஜாயிண்ட் காலுக்கு கூப்பிடுறாரு. சார் அந்த கிளையண்ட் வந்து டெர்ம் பிளான் கேட்கிறாரு சார். டெர்ம் இன்சூரன்ஸ் வேணும்னு சொல்லி அவரே கூப்பிடுறாரு சார். நான் எவ்வளவோ மத்த திட்டத்த சொன்னா கூட அவர் கேட்க மாட்டேங்கிறாரு சார். டெர்ம் இன்சூரன்ஸ் தான் வேணும்னு சொல்லி என்னைய வந்து நான் மத்த எதையுமே என்னைய வந்து பேச விட மாட்டேங்கிறாரு சார். அவர்ட்ட என்ன சொன்னாலும் எடுபட மாட்டேங்குது சார். அப்படின்னு நெகட்டிவாவே பேசினாரு. டேர்ம் பிளான கேட்கிறாரு சார். ஆனா அவர்ட்ட பணம் இருக்கு சார். ஏன்னா அவர் ஒரு டாக்டர் சார். ஏகப்பட்ட இன்கம் வருது சார். அதனால நீங்க கொஞ்சம் கூட வந்தீங்கன்னா, நீங்க ஏதாவது வேற ஏதாவது நீங்க பேசி பார்த்தீங்கன்னா, அவர்ட்ட நம்ம ஒரு 5,00,000 ரூபாய் பிரீமியம் வாங்கலாம் சார். அப்படின்னு சொல்லி என்னைய கூப்பிட்டாரு. சரின்னு போனேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெட்டனரி டாக்டர். வெட்டனரி டாக்டர்ன உடனே எனக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த ஃபீல்ட்ல கொஞ்ச நாள் இருந்தேன். நான் டிகிரி முடிச்ச உடனே வெட்டனரி மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா நாமக்கல்ல வந்து நானு வேலை பார்த்திருக்கேன். அதனால எனக்கு கொஞ்சம் வெட்டனரி பத்தி எனக்கு தெரியும் கொஞ்சம். அதனால அவர்ட்ட போய் போன உடனே நான் முதல்ல அந்த வெட்டனரி நான் வந்து மெடிக்கல் ரெப்பா இருந்தேன் சார் அப்படின்னு சொன்னேன். எங்க ஒர்க் பண்ணீங்கன்னு கேட்டாரு. எந்த கம்பெனின்னு கேட்டாரு. அப்படியே அத பத்தி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு சார் வந்து நம்ம முகவர் வந்து நீங்க ஒரு நல்ல முடிவு எடுத்து ஒரு பாலிசி போடலாம் வாப்பான்னு சொன்னதா சொன்னாரு. ஆமாங்க. நம்ம வந்து ஒரு இன்சூரன்ஸ் கவர் என்பது எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால நம்ம ஒரு 50,00,000 ரூபாய்க்கு ஒரு இன்சூரன்ஸ் கவர் போட்டுறலாம் அப்படின்னு தான் அவர கூப்பிட்டேன். பரவால்ல உங்களையும் கூப்பிட்டு வந்துட்டாரு. நீங்க நம்ம ஃபீல்ட்லயே இருந்திருப்பீங்க போல இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி உங்கள பார்த்ததுல அப்படின்னாரு. நான் சார் ரொம்ப சந்தோஷம். நீங்க எடுத்த முடிவு நல்ல முடிவு தான். ஆனா இந்த டெர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து அது யார் சார் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைங்க அதானங்க இப்ப நெறைய வந்து எல்லாருமே அட்வைஸ் பண்றாங்க. நம்ம ஃபேமிலிக்கு ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்னா டெர்ம் பிளான் போட்டுக்கங்க. மத்தபடி ரிட்டர்ன் அப்படின்னா நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர்ல போய்க்கலாம் அப்படின்னு தான் சார் சொல்றாங்க. அதனால தான் சரி நம்ம ஒரு டெர்ம் பிளான் போட்டுக்கலாம்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் உடனே அந்த டெர்ம் பிளான்ல என்ன இருக்கு, என்ன இல்ல அப்படிங்கிறத அவருக்கு எஜுகேட் பண்ணேன். நான் டீட்டெயிலா அதெல்லாம் சொன்னா இதே ஒரு தனி கிளாஸ் ஆயிரும். அதாவது அந்த டேர்ம் பிளான்ல என்ன இருக்கு, என்ன இல்ல அப்படிங்கிறத பத்தி நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல பதிவிட்டிருக்கேன். அதோடைய இந்த மாரியான ஃபீல்ட்ல ஏற்படக்கூடிய அனுபவத்த பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு வந்து அந்த கேளுங்கள் தரப்படும் பகுதிக்கு வந்து நம்ம பதில்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப அந்த டேர்ம் பிளான்ல என்ன கவர் ஆகும்? நீங்க இல்லைன்னா உங்க குடும்பத்துக்கு பணம் வரக்கூடிய அந்த ரிஸ்க் மட்டும் தான் கவர் ஆகும். பணவீக்க வீதத்துல அது பீட் அவுட் பண்ணாது. இன்னைக்கு என்ன கவரேஜோ அதே தான் நீங்க ஒரு 30 வருஷம் போட்டிருந்தீங்க அப்படின்னா 29வது வருஷம் ரிஸ்க் ஏற்பட்டாலும் அதே கவரேஜ் தான். அப்ப இன்னைக்கு உள்ள பணத்துக்கான வேல்யூ 50,00,000 நீங்க போடுறீங்க அப்படின்னா, இன்னைக்கு உங்க ஃபேமிலிக்கு சப்போஸ் நம்ம இல்லைன்னா கிடைக்கக்கூடிய 50,00,000த்துக்கான ஒர்த் சப்போஸ் நம்ம ஒரு 10 வருஷம், 15 வருஷம் கழிச்சு நம்ம இல்லைன்னா, நம்ம ஃபேமிலிக்கு கிடைக்கக்கூடிய 50,00,000த்துக்கு அந்த மதிப்பு இருக்காது. அதை வைத்து அவங்களால பெருசா ஒண்ணும் பண்ண முடியாத நிலைமை கூட வரலாம் சார். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம வந்து அதிக வருஷம் உயிர் வாழ்றக்கூடிய நிலைமை நம்ம இருக்கு அப்படிங்கிறது இந்த உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்க வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கீங்க. அப்ப நமக்கு வந்து 2 பிரச்சனை இருக்கு சார். 60 வயசுக்குள்ள நம்ம இல்லைன்னா நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை சார். 60 வயசுக்கு மேல நம்ம இருந்தோம்னா நமக்கு பிரச்சனை சார். இந்த 2 பிரச்சனைக்கும் தீர்வு சொல்ற மாரி என்கிட்ட திட்டம் வந்திருக்கு சார். உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரும் இருக்கும். சும்மா 10 வருஷம், 15 வருஷம் கவரேஜ் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு 100 வயசு வரைக்கும் கவரேஜ். சொல்லப்போனா நம்ம இருக்கிற வரைக்கும் கவரேஜ். இதுக்காக நீங்க ஃபுல்லா பணம் கட்டணுமா? அதுக்கும் அவசியம் இல்ல. ஷார்ட் டேர்மா நீங்க ஒரு 15 வருஷம் பணம் கட்டினா போதும். கட்டி முடிச்ச பிறகு
மெச்சூரிட்டிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் கேரண்டியா 8% அப்படின்னு சொல்லி ஜீவன் உமங்க பிரசன்ட் பண்ணேன். அவருக்கு அந்த பிளான் ரொம்ப பிடிச்சு போச்சு. சார் இன்சூரன்ஸ் கவரேஜ் 100 ஏஜ் வரைக்கும் இருக்கா சார்? சூப்பர் சார். நான் கூட இந்த டேர்ம் பிளான்ல வந்து 80 வயசு வரைக்கும் தான் சார் கவரேஜ்னு சொன்னாங்க சார். ஏன்னா அவர் எல்லாம் சில விஷயத்தெல்லாம் படிச்சிருக்காரு. ஆனா உமங்க பத்தி அவருக்கு தெரியல. அப்ப உமங்கோட பியூட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி சார் இதுலயே 50 லட்சம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. அடுத்து அவங்க மிஸ்ஸஸ் வந்தாங்க. மிஸ்ஸஸ் தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய முகவருக்கு வந்து ரிலேட்டிவ். அவங்க மூலமா தான் அவர் அப்ரோச் பண்ணியிருக்காரு. அவங்க வந்த உடனே அவங்க வந்து டீ போட்டு வந்தாங்க. டீ போட்டு வந்த உடனே சார் இன்னொரு உண்மையை உங்களுக்கு சொல்லட்டுமா சார்? உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் சார். இருந்தாலும் சொல்றேன் சார். சயின்டிபிக்கா ஆண்களை விட பெண்கள் அதிக வருஷம் உயிர் வாழ்வாங்க சார். ஆமா, அது உண்மைதான். நம்மள விட பெண்கள் அதிக வருஷம் உயிர் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னாரு. அப்ப நம்ம இருக்கும்போது சார் நம்ம மனைவிக்கு வந்து நம்ம வந்து ஒரு பொருளா ரீதியான பாதுகாப்பு குடுக்கலாம் சார். குடுக்க முடியும். அதே மாரி நம்ம இல்ல அப்படின்னா, அவங்க நம்மள விட அதிக வருஷம் கண்டிப்பா உயிர் வாழ்வாங்கங்கிறது ஒரு ப்ரூஃப். அப்ப நம்ம மனைவிக்கு நம்ம இல்லாத சமயத்துல அவங்க போய் யாரும் டிபெண்ட் ஆகி இருந்தோம் அப்படின்னா, அது ரொம்ப சிக்கல் சார். அதே சமயத்துல ஒரு ஃபண்ட முழுமையா அவங்க கையில குடுத்தாலும் அதுவும் சிக்கல் சார். அதுவும் எப்படி குடுத்தோமோ அப்படியே போயிரும். அவங்களுக்கும் இந்த ஜீவன் உமங்குல ஒரு புரொடக்ஷன குடுத்துட்டோம் அப்படின்னா, லைஃப் லாங் அவங்களுக்கும் ஒரு கவரேஜ் கிடைக்கும் சார். அதனால அவங்க பேர்லயும் ஒரு அதுவும் இப்ப நீங்க இருக்கும்போது தான் அதுக்கான திட்டத்த பண்ண முடியும் சார். மிஸ்ஸஸ்க்கு எப்ப பாலிசி போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் அவங்களுக்கு குடுக்க முடியும் சார். அவங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்ல தான் இருக்காங்க. அவங்க எந்த வொர்க்குக்கும் போகல. அப்படின்னு சொல்லி, சரி அப்ப மிஸ்ஸஸ்க்கு ஒண்ணு போட்டுறலாம் சார். அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ்க்கு ஒரு 25 லேக்ஸ் ஜீவன் உமங்கு. இத பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அவங்க பொண்ணு வந்து டிவிஷன் முடிஞ்சு வந்துருச்சு வீட்டுக்கு. சார் உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா சார்? ஆமாங்க. இந்த மாரி அந்த பொண்ணு வந்து 6த் படிக்குது. டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வருது. அந்த பொண்ணுக்கு வந்து டாக்டர் ஆகணுங்கிற கனவு இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப சந்தோஷம். அப்ப அந்த பொண்ணு படிப்புக்கு ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா சார்? பொண்ணு படிப்புக்கு தான் சார் போடணும். நான் முதல்ல என்னுடைய டேர்ம் பிளான போட்டுட்டு அடுத்து பொண்ணுக்கு போடலாம்னு நெனச்சேன். நீங்க இப்ப எனக்கு பொண்ணுக்கு ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கறதுக்குள்ள நீங்க வந்தீங்க. அதுக்குள்ள இப்ப எனக்கும் மிஸ்ஸஸுக்கும் போட்டாச்சு சார். இப்ப பொண்ணுக்கு ஏதாவது இந்த மாரி திட்டம் இருக்கா சார்? நல்ல திட்டம். நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் அந்த குழந்தையோட படிப்புக்கு கேரண்டி பண்ற மாரி ஒரு திட்டம் இருக்கா சார்ன்னு அவரு கேட்டார். அருமையான ஒரு திட்டம் இருக்கு சார். உங்க குழந்தை வந்து நீங்க டாக்டருக்கு தானே படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. டாக்டர் பாலிசின்னே ஒண்ணு இருக்கு சார் எங்க எல்ஐசில. நீங்க இருந்தாலும் இல்லைனாலும் பணம் என்பது வேணும் உங்க குழந்தையோட படிப்புக்கு. அத உறுதிப்படுத்துவதுதான் சார் இந்த திட்டத்தோட நோக்கம் அப்படின்னு ஜீவன் லக்ஷயால ஒரு 25 லேக்ஸ் குழந்தைக்கு. அப்ப வெறும் டேர்ம் பிளான் போடணும் அப்படின்னு வர சொல்லவர்ட்ட ஜீவன் உமங்கு 2 பாலிசி வித்துட்டோம். ஜீவன் லக்ஷயா ஒரு பாலிசி வித்துட்டோம். அடுத்து ஒரு பையன் 2 வயசு பையன் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு வந்து எப்படி சார் பிளான் பண்ணலாமான்னு கேட்கும்போது, சார் அது அப்புறம் பார்க்கலாம். இப்ப எல்லாமே பண்ணோம்னா சிக்கலா மாறிரும். கொஞ்சம் உனக்கு ஒரு 1 இயர் டைம் குடுங்க. 1 இயர் கழிச்சு பையனுக்கும் ஒரு பிளான் பண்ணிடலாம் சார். கண்டிப்பா பிளான் பண்ணிருவோம். இப்ப இப்போதைக்கு இது போதும் சார். எனக்கு இதுவே வந்து நான் எதிர்பாராத பட்ஜெட் சார். நீங்க பிரைவேட்டா கன்சல்ட் பண்றீங்க. வெட்டனரி டாக்டரா கவர்ன்மெண்ட்ல வொர்க் பண்றீங்க. அது இல்லாம பிரைவேட் பிராக்டிஸ் பண்றீங்க. அந்த பிரைவேட் பிராக்டிஸ்ல உங்களுக்கு என்ன இன்கம் வரும்னு எனக்கு தெரியும் சார். நீங்க நம்மட்ட சொல்லாதீங்க. ஒரு நான் வெட்டனரி ரெப்ரசன்டேட்டிவா இருக்கும்போதே நான் வந்து பாத்தீங்கன்னா, வேக்சின்லாம் போடுவேன் சார். நான் இன்ஜெக்ஷன்லாம் போடுவேன். கோழிகளுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போடுவேன். அதற்கான பயிற்சிய நான் எடுத்து அதுல நான் எக்ஸ்ட்ரா வந்து நானு சம்பாரிச்சிருக்கேன். எனக்கு அதுல தெரியும் சார் உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல சார்ன்னு. இருந்தாலும் எனக்கு 1 வருஷம் டைம் குடுங்க. அதுவும் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி, கையோட எல்லா ஃபார்மாலிட்டியும் முடித்து, செக்கோட அன்னைக்கு வெளிய வந்தோம். ஏஜென்ட்க்கு ரொம்ப மகிழ்ச்சி. சார் நான் எடுத்த முடிவிலேயே மிகச் சிறந்த முடிவு. இவர பார்க்கிறதுக்கு உங்கள கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்த முடிவு தான் சார் அப்படின்னு சொல்லி அவர் மகிழ்ச்சி அடைந்தாரு. அது இந்த கதையோட நான் ரிலேட் பண்றேன். அப்ப விற்பனையோட ரகசியம் என்பது நம்மளது ஆட்டிட்யூட் எப்படி இருக்கு அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்கு. நம்ம பாசிட்டிவ் ஆட்டிட்யூடோட நம்மளுடைய கஸ்டமர்ட்ட பேசணும்னு வைங்களேன், அது கண்டிப்பா அங்கே விற்பனை என்பது நடக்கும் நண்பர்களே. இந்த மாரி அனுபவம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கூட நெறைய பேருக்கு இந்த மாரி வந்திருக்கும். அவங்க கேட்ட உடனே ஏதோ ஒண்ணு கேட்டு வந்திருப்பாங்க.
சரண்டர் பண்ணலான்னு வந்திருப்பாங்க, லோன் வாங்கலான்னு வந்திருப்பாங்க. அவங்ககிட்ட நம்ம பாலிசியை வித்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும். ஸ்டேட்டஸ் பார்க்கலான்னு வந்திருக்காங்க. பிரீமியம் பெய்ட் சர்டிபிகேட் வாங்க வந்தவங்க இருக்காங்க. அந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய இருக்கு நண்பர்களே. ஆகவே இன்றைய பகுதியில நான் சொல்லக்கூடிய ஒரே கருத்து என்னவென்றால், விற்பனையின் ரகசியம் என்பது விற்பனையாளரின் பாசிட்டிவ் ஆட்டிடியூடை பொறுத்தது. மேலும் இதே போல பல ரகசியங்களை அடுத்து வரும் பகுதியில் பார்ப்போம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர் மதியழகன், ரிட்டையர்டு SBA CEO ஆஃப் மதியே ஆயுதம் ட்ரைனிங் சென்டர். வணக்கம் நண்பர்களே.